அதிமுக முன்னாள் எம்எல்ஏ மற்றும் அவரது மனைவி மீது நில மோசடி மற்றும் கொலை மிரட்டல் விடுத்ததாக ஓய்வு பெற்ற வனத்துறை அலுவலர் அளித்த புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இறந்தவர் பெயரில் இருந்த நிலத்தை போலி ஆவணங்கள் தயாரித்து அபகரித்தது உண்மையா? திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கச்சேரி வீதி சக்தி நகரில் வசிப்பவர் 63 வயது குறிஞ்சிவேந்தன். இவர் பணி ஓய்வு பெற்ற வனத்துறை அலுவலர். கரூர் சாலையில் கார்முகில் நாற்றுப்பண்ணை என்ற விதைப்பண்ணை மற்றும் பூச்செடிகள் விற்பனை பண்ணையை நடத்தி வருகிறார். தாராபுரம் கரூர் சாலை காளிப்பாளையம் அருகே கடந்த 2008ஆம் ஆண்டு தங்கவேல் என்பவரிடம் 1 லட்சம் ரூபாய்க்கு 1 ஏக்கர் விவசாய நிலத்தை விலை கொடுத்து வாங்கி பத்திரப்பதிவு செய்திருந்தார். இந்நிலையில் குறிஞ்சிவேந்தன் கிரயம் செய்த 1 ஏக்கர் நிலத்திற்குள் தன்னுடைய 10 சென்ட் இடம் இருப்பதாகவும் அதை மீட்டு தர வேண்டும் என்றும் ஒட்டன்சத்திரம் கூத்தப்பூண்டியைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார். புகாரின் மீதான விசாரணையின் போது வனத்துறை ஊழியரான குறிஞ்சிவேந்தன் உரிய ஆவணங்களை மாவட்ட காவல்துறையில் தாக்கல் செய்து இந்த சிவில் வழக்கில் நீதிமன்றம் மூலம் தீர்வு கண்டு கொள்வதாக கூறியதால் வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. இதன்பின் குறிஞ்சிவேந்தன் தனக்கு சொந்தமான நிலம் இருக்கும் பகுதிக்குள் செல்வராஜ் என்பவருக்கு எப்படி நிலம் வந்தது என பல்வேறு தரப்பில் நேரில் சென்று விசாரணை நடத்தியதில் பல அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்துள்ளன. தாராபுரம் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பொன்னுசாமி, ஒட்டன்சத்திரம் செல்வராஜ், அவரது சகோதரரான கால்நடை மருத்துவர் சுரேஷ்குமார் ஆகிய 3 பேரும் சேர்ந்து 10 வருடங்களுக்கு முன் இறந்து போன தங்கராஜ் மற்றும் அவரது வாரிசுதாரர்கள் நாச்சிமுத்து கவுண்டர், சுப்பிரமணிய கவுண்டர் ஆகியோரிடம் கிரயம் பெற்றதாக போலி பத்திரம் தயார் செய்துள்ளனர். கிரயம் கொடுத்த 3 நபர்களும் உயிருடன் இருப்பதாக லைவ் சர்டிபிகேட் ஒன்றை கால்நடை மருத்துவரான சுரேஷ்குமாரிடமிருந்து பெற்றுள்ளனர். பின்னர் கடந்த 2018ஆம் ஆண்டு முறைகேடான பத்திரப்பதிவு ஒன்றை தாராபுரம் சார் பதிவாளர் கண்ணன் என்பவரது ஒத்துழைப்புடன் செய்திருப்பதாக குறிஞ்சிவேந்தன் கண்டுபிடித்துள்ளார். போலி பத்திரப்பதிவை குறிஞ்சிவேந்தன் கண்டுபிடித்த தகவலை அறிந்து அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பொன்னுச்சாமியின் மனைவியும் மாவட்ட ஊராட்சி கவுன்சிலருமான சத்யபாமா கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் குறிஞ்சிவேந்தனின் வீட்டுக்கு இரவு நேரத்தில் சென்று போலி பத்திரப்பதிவு குறித்து புகார் செய்யும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என மிரட்டியதாக தெரிகிறது. 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தான் அதிமுக வேட்பாளர் என்றும் தன்னை பகைத்துக் கொண்டு எதுவும் செய்ய முடியாது என கூறி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் புகார் அளிக்காமல் இருந்த குறிஞ்சிவேந்தன் தரப்பில் 2 தினங்களுக்கு முன்னர் தாராபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரில் தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுச்சாமி, அவரது மனைவி சத்யபாமா, போலி ஆவணம் தயாரித்து நிலத்தை கிரயம் செய்ய நடவடிக்கை எடுத்த செல்வராஜ், இறந்த நபர்கள் உயிருடன் இருப்பதாக சான்று வழங்கிய கால்நடை மருத்துவர் சுரேஷ்குமார், போலி பத்திரம் பதிவு செய்த சார் பதிவாளர் கண்ணன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியிருந்தார். புகாரை பெற்ற தாராபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இறந்தவர் பெயரில் இருந்த நிலத்தை அபகரித்ததுடன் கொலை மிரட்டல் விடுத்ததாக ஓய்வு பெற்ற வனத்துறை அலுவலர் அளித்த புகாரில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ, அவரது மனைவி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.